அஸ்ஸலாமு அலைக்கும். போன வீடியோவில் இப்ராஹிம் நபியை பற்றி பார்த்தோம். இப்போ அதை தொடர்ச்சியை பார்ப்போம். இப்ராஹிம் நபி பல சோதனைகளை சந்தித்தார்கள். குறிப்பாக அவரது மகனை பலியிட அல்லாஹ் கட்டளையிட்டது ஒரு பெரிய சோதனையாகும். அல்லாஹ்விடமிருந்து வந்த கட்டளையை ஏற்று அவர்கள் தனது மகனை பலியிட தயாரானார்கள். ஆனால் அல்லாஹ் ஒரு ஆட்டை பலியிட கட்டளையிட்டான். இந்த தியாகம் காரணமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தியாகத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. மேலும் தியாக திருநாள் ஹஜ் பெருநாள் இந்நாளில் கொண்டாடப்படுகிறது. அவர்கள் ஏகத்துவத்தை நிலைநாட்ட கடுமையாக பாடுபட்டு வந்ததால் அவர்களுக்கு அபு தௌஹீத் ஏகத்துவத்தின் தந்தை என்று பட்டம் வழங்கப்பட்டது. அல்லாஹுடன் நெருங்கிய உறவு வைத்திருந்ததால் அவர்களுக்கு கலீலுல்லாஹ் அல்லாஹுவின் நண்பன் என்ற பட்டமும் வழங்கப்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது மனைவியையும் குழந்தையும் பாலைவனத்தில் விட்டுவிட்டு ஷாம் நாட்டிற்கு திரும்பி சென்றார்கள். அப்போது அன்னை ஹாஜ்ரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிமே, எந்த மனிதரோ எந்த பொருளோ இல்லாத இந்த பள்ளத்தாக்கில் எங்களை விட்டுவிட்டு நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டார்கள். இப்படி பலமுறை கேட்டும் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த பதிலும் கூறவில்லை. பிறகு ஹாஜ்ரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், உங்களுக்கு இப்படி அல்லாஹுதான் கட்டளையிட்டானா என்று கேட்டபோது அதற்கு அவர்கள் ஆம் என்று கூறினார்கள். அப்படி என்றால் அவன் எங்களை கைவிட மாட்டான் என்று சொல்லிவிட்டு திரும்பி சென்று விட்டார்கள். சிறிது தூரம் கடந்து வந்த இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலை குன்றின் அருகே நின்று தமது முகத்தை இறையல்லம் காபாவை நோக்கி திரும்பி நின்று இரு கைகளை உயர்த்தி இந்த துவாவை செய்தார்கள். எங்கள் இறைவா, உன் ஆணைப்படி என் மக்களின் சிலரை இந்த எந்த விவசாயம் இல்லாத பள்ளத்தாக்கில் தண்ணீட்டு கூறிய உன் இல்லத்திற்கு அருகில் தங்க வைத்து விட்டேன். எங்கள் இறைவா, இவர்களுக்கு இங்கே தொழுகை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக இவ்வாறு செய்தேன். எனவே இவர்கள் மீது அன்பு கொள்ளும்படி மக்களின் உள்ளங்களை ஆக்குவாயாக. மேலும் இவர்களுக்கு உண்பதற்கான பொருட்களையும் வழங்குவாயாக. இவர்கள் நன்றியுறவர்களாக இருப்பார்கள் என்று இறைஞ்சினார்கள். அல் குர்ஆன் 14:37. அஸ்ஸலாமு அலைக்கும்.